போது இந்த 6ல இருந்து ஃபர்ஸ்ட் 3 கழிச்சீங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்ன வரும் 3. அடுத்து 9ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 7. 4ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 2 புள்ளி 8ல 2 போனா 6. இது டைரக்டா ஆன்சர் பண்ணலாம், அப்படியே கழிச்சு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல பாருங்க பாரா வாங்கி கழிக்கிற மாதிரி இருக்கும். 8.0000 4 டிஜிட்டா, இது 7.4692. இப்போ கழிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரணும் அப்படின்னா 10. சரிங்களா? 10னா 8 வருமா? அப்ப இங்க 9 0 வரும். இங்க என்ன இருக்கும் 9. 9ல 6 போனா 3. இங்கேயும் 9, இது 7ஆ மாறிடும். 9ல 4 போனா 5. ஸோ 0. அப்போ ஒரு 10 தவிர மற்ற எல்லாமே 9 தான் எடுக்கணும். இங்க 1 மைனஸ் ஆகும்போது 7 7 0 ஆயிரும். இது அடுத்த கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி வகுத்தல்ல வந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா அதிகமா எத்தனை நம்பர் இருக்கு அதை பெருக்கி விட்டுருங்க ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? இப்போ எத்தனை நம்பர் 3 டிஜிட் இருக்கா பாயிண்ட்டுக்கு அப்புறம், அப்போ ஒரு 1000ஆல பெருக்கி ஒரு 1000ஆல வகுத்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட். பெருக்கும் போது என்ன ஆகும், இது 8ன்னு மாறிடும். 3 நம்பர் 3 0, கீழே ஒரு நம்பர் ஒரு 0 மட்டும் டேலி பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க 2 0 100னே வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இப்படி பண்ணிட்டீங்கன்னா. இதுக்கப்புறம் நமக்கு பாயிண்ட் எங்க வரும் எந்த யோசனையும் வேணாம். இப்போ இதை என்ன பண்ண முடியுதா, 3 நம்பர் இருக்கிறதுனால 3 0, அது 8ஆ மாறிடுச்சு. இங்க ஒரு நம்பருக்கு ஒரு 0 போதும், மிச்சம் 2 நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு 2 0. இப்போ என்ன ஆகும் 8/2, அப்ப 4 4/100. ஸோ ஆன்சர் இஸ் 0.04. சிம்பிள். இதை மைண்ட்ல பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பார்க்கணும். இந்த கொஸ்டினை இப்படி யோசிக்கலாம். 0.008 வெறும் 2ல டிவைட் பண்ணா 0.004ன்னு வரும். சரிங்களா? இத 0.2 இன்னொரு 10ஆல டிவைட் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அப்ப இன்னும் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், இது 10ஆல பெருக்கி இருக்கோம்னு அர்த்தம். கீழே எல்லாம் வரும். அப்ப ஆன்சர் 0.04 வந்துடும். இது மைண்ட்ல தெரிஞ்சா இப்படியே நீங்க கொண்டு வரலாம் 10ஆல பெருக்கி. இல்ல எனக்கு இது வேணாம் இந்த மாதிரி பண்றேன்னா பொறுமையா பண்ணும்போது மேக்ஸிமம் எத்தனை 0வோ அதால பெருக்கி கடைசி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது.